வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2970 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், 3020 ரெசிஸ்டன்ஸாக வச்சு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3000 தொட்ட உடனே ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் அதையும் மீறி ப்ரைஸ் இந்த 3020 கிளியர் பண்ணி ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நின்று அதை ஒரு சப்போர்ட்டாக மாற்றி 3060 வரைக்கும் போயிருக்கு. இதுதான் முன்னாடி நாள் நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்த இடம். அது இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3020 நடக்காமல் 3060 ரெசிஸ்டன்ஸ் நடந்திருக்கு. ஆனால் மறுபடியும் இதை கிளியர் பண்ணி 3060 மேலே ப்ரைஸ் ட்ரே ஆக முயற்சி செஞ்சுருக்கு. பல முறை பார்த்திங்கன்னா 3020 நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு நேற்று மார்க்கெட்டில். இறுதியாக 3060 பக்கமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 2990 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் பை பண்ணலாம். அடுத்த டார்கெட் வந்து 3126 அடுத்த டார்கெட்டாக நம்ம எதிர்பார்க்குறோம். நேற்று மார்க்கெட் ஓரளவு 3000 சப்போர்ட் எடுத்திருக்கனால ஓரளவு நல்ல சப்போர்ட் இருக்கும்னு இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 178.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் கொஞ்சம் லோவில் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட அது பக்கமாகவே தான் ஓப்பன் ஆகிருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் 182 ரெசிஸ்டன்ஸாக வச்சு. ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் மேலே போய் படிப்படியாக மேலே போய் மேலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு வர்றது ஒன்று தான் 182 பக்கமாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, 178 பக்கமாக மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. ஆனால் இரண்டு இடத்தையுமே உடைக்க முடியாமல் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் திணறிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 180.5 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 183 விட்டு மேலே போனால் மட்டுமே மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும், இல்லை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணுன்னா, ரொம்ப மாதங்களாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமல் 2வது கான்ட்ராக்டாக ஒரு பெரிய ஸ்விங்குக்கு எதிர்பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.